அன்பானவர்களுக்கு என் அன்பான வணக்கம். கிறிஸ்மஸ் டே 2020 லண்டன் லைட்டுகளால் எப்படி அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பது தான் ஒரு சின்ன வீடியோ இங்கே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லண்டனில் அமைந்துள்ள ஒரு வீடு ஒன்று தான் கிறிஸ்மஸுக்காக எப்படி அழகாக அவங்க அலங்கரிச்சிருக்கணும்னு தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. பாருங்கள், இவ்வளவு வடிவாக கிறிஸ்மஸ் மேன், ஸ்னோ மேன் என்று பல வகை கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்கள் இந்த வீட்டில் அமைக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்மஸ் என்றாலே டெக்கரேஷன் லைட்ஸுகளுக்கு குறைவே இருக்காது. இந்த வீடு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும். பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் 9 Elms இந்த பில்டிங் தான் பார்க்குறீங்க. அது ஒர்க்ஸோலில் இருக்குது. பாருங்கள், கிறிஸ்மஸ் டேயில் இந்த நைட் பொழுது எவ்வளவு வடிவாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பங்கள் தங்கள் சொந்த வாகனங்களில் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனை கண்டு கழிக்கிறதுக்காக நிறைய பேர் காரில் தங்கள் பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணதை இந்த முறை காணக்கூடியதாக இருந்தது. இந்த குளிர் காலத்துலேயும் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனில் ஒரு நைட் பொழுதை என்ஜாய் பண்ணுறது ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்தது. எல்லா கடைகளும் திறந்திருக்காத வேலையிலும் கூட சில கடைகள் இன்று கிறிஸ்மஸுக்காகவே திறந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இந்த முறை டூரிஸ்டை கவரக்கூடிய லண்டனை ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பிங்க் கலர் லைட்ஸ்களால் டெக்கரேட் பண்ணி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் பின்னுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய லண்டன் அட்ராக்ஷன்ஸ் பில்டிங் கூட டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸ்கள்லேயே ரொம்பவும் பார்க்க கண் கவரக்கூடியதாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லண்டன் அழகு எப்பயுமே ரொம்ப அழகாகத்தான் இருக்கும். இதில் நிறைய பேர் வாகனத்தை நிப்பாட்டி அவங்களுக்கு அழகான புகைப்படங்கள், ஃபோட்டோஸ்கள் எடுத்து என்ஜாய் பண்ணினாங்க. லண்டன் ஐக்கு பக்கத்திலேயே ஓடுகிற தேம்ஸ் நதி கூட பார்க்கவும் ரொம்பவும் சூப்பராக இருந்தது. கிறிஸ்மஸ் நாளன்று பொது விடுமுறையாக இருப்பதனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது பஸ், ட்ரெயின்கள் குறைவாக இருக்கிறதுனால இங்கே மக்கள் அழகை ரசிப்பதற்காக அயரிங் பைசிக்கல்கள் இருக்குது. அதை நீங்கள் அயர் பண்ணி நீங்கள் இந்த அட்ராக்ஷனை என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வசதி உண்டு. அடுத்ததாக எல்லோரும் டூரிஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுற இன்னொரு பெரிய அழகான கட்டிடம் பிக் பென். அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இதுதான் ட்ரஃப்ளர் ஸ்கொயர், லண்டனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இங்கேயும் பார்த்திங்கன்னா அழகாக லைட்ஸுகள், கிறிஸ்மஸ் மரங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்தது. இந்த ட்ராஃபிக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கணும்னு. அடுத்ததாக அழகான ஒரு வாட்டர் ஃபவுண்டனை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. பக்கத்துலேயே அழகான ஒரு பெரிய கிறிஸ்மஸ் மரம், அழகாக லைட்ஸுகளாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் சர்க்கிளின் அழகான லைட்ஸ் டெக்கரேஷன்ஸ் இவங்களை தான் பார்க்க போகிறோம். இங்கே போன வரையை விட இந்த மாதிரி லைட்ஸுகள் குறைவாக இருந்தாலும் ஃபேமிலியாக நிறைய பேர் இங்கே அழகான புகைப்படங்களை எடுத்து என்ஜாய் பண்ணதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பாருங்கள், இந்த பில்டிங்கில் கூட அழகாக கிறிஸ்மஸ் மரங்கள் லைட்ஸ்களாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக ஆக்ஸ்ஃபோர்ட் சர்க்கிளில் நீங்கள் லைட்ஸ் டெக்கரேஷன் தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும். வித்தியாசமான ஒரு லேம்ப் லைட்டை தான் பார்க்குறீங்க. இந்த லேம்ப் லைட் கப் அண்ட் சோசராகவே ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ண ஒரு அழகான லேம்ப் லைட். ஒரு ஏஞ்சல் அழகாக டெக்கரேட் பண்ணி நீங்கள் இந்த வழி முழுக்க ஆக்ஸ்ஃபோர்ட் சர்க்கிள் வழி முழுக்க செஞ்சீங்கன்னா இப்படி அழகான லைட்ஸ்கள், டெக்கரேஷன்ஸ்கள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆக்ஸ்ஃபோர்ட் சர்க்கிள் என்றாலே ஷாப்பிங்க்கு ஒரு ஏற்ற பிளேஸ்ன்றே சொல்லலாம்.
இங்கே கிறிஸ்மஸ் நியூ இயர் காலங்களில் வந்து ஷாப்பிங் செய்கிறதுக்கு நிறைய பேர் இங்கே வருவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கீ ஒர்க்கர்ஸ் NHS ஒர்க்கர்களுக்கு நன்றி கூறும் முகமாக இந்த அழகான டிஸ்பிளேயில் வந்து தேங்க்யூ கீ ஒர்க்கர்ஸ் அண்ட் NHS ஒர்க் இந்த டிஸ்பிளே ஆனது ரொம்பவுமே மனதை கவரக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் சர்க்கிளில் உள்ள ஒரு அழகான ஒரு ஷாப் ஒன்று தான். இந்த ஷாப்பை வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட அழகான பொருட்கள் இங்கே விற்பனைக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். லண்டன் ஐ, பிக் பென் போன்ற அழகான ஸ்டாச்சுக்கள், ஓர்னமெண்ட்ஸுகள், மேக்னெட்டுகள், லண்டன் ஐ போட்ட டிஷர்ட்ஸுகள், கேப்புகள் எல்லாமே இங்கே வாங்கக்கூடிய ஒரு அழகான பிளேஸாக இருந்தது. மேலும் சிறுவர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய படங்களான ஹாரி பாட்டர், வில்லி வாங்கர், சார்லி சாக்லேட் ஃபேக்டரி போன்ற கதாபாத்திரங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கூட இங்கே விற்பனைக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ், கேண்டி ஐட்டம்ஸ்கள் கூட இங்கே வாங்கக்கூடியதாக இருந்தது. இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பாரை நான் இன்றைக்கி பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது வில்லி வாங்கர் பார் சாக்லேட்டுகள் வந்து இங்கே வித்தியாசமாக கிடைக்கக்கூடியதாக இருந்தது. ஆக்ஸ்ஃபோர்ட் சர்க்கிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ரிக்ஷோவை பார்க்கக்கூடியதாக. இந்த ரிக்ஷோவில் வந்து ஏறி இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் சர்க்கிளை சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்பவே இலகுவாக இருந்தது. பாருங்கள், வித்தியாசமாக டெக்கரேட் பண்ண அழகான ரிக்ஷோக்கள். அடுத்ததாக நாங்கள் ஒரு அழகான ஒரு பில்டிங், அதாவது எல்லா மக்களுக்கும் தகவல்கள், இன்ஃபர்மேஷனை தரக்கூடிய ஒரு அழகான பில்டிங் ஒன்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ளூ லைட்ஸுகளால் டெக்கரேட் பண்ண இந்த அழகான பில்டிங் என்னென்னு தெரியுமா? ஆமாங்க, எங்களுக்கு தேவையான அனைத்து நியூஸ் இன்ஃபர்மேஷனையும் தரக்கூடிய ஒரு அழகான பில்டிங், அதாவது BBC பில்டிங். இதுதான் இங்கே BBC கட்டிடத்தின் நுழைவாய். இந்த BBC கட்டிடம் வந்து இங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளூ கலர் லைட்ஸுகளை டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு இதில் இருந்தால் எங்களுக்கு அனைத்து சம்பந்தப்பட்ட நியூஸுகளும் எங்களுக்கு ஒளிபரப்பாகி எங்களோட வீட்டுக்கு வந்தடைகிறது.
இன்னொரு அழகான லைட் டெக்கரேஷன் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அழகான வீடு வந்து ஒரு அழகாக லைட்ஸ்களை டெக்கரேட் பண்ண ஒரு டெக்கரேஷன் தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த கிறிஸ்மஸ் டே டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நன்றி.